Hi hello friends, welcome to our channel 𝐒𝐇𝐀 official. இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு KineMaster அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு 1:1 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராம் சைஸ்லாம் வீடியோ ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபோட்டோ வச்சு நான் வீடியோ ரெடி பண்ண போகிறேன். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீடியா கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதில் ஃபோட்டோஸ்களை ஆட் பண்ணி போட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு இப்படி சுருக்கி வச்சுட்டு செஞ்சுட்ருப்போம். இந்த மாதிரி டைம்லைனில் குறைச்சி செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஒரு புது முறையில் செய்ய போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆடியோ வீடியோ அண்ட் எடிட்டிங்னு இருக்கும். இந்த எடிட்டிங் இடத்துல நீங்கள் இந்த எடிட்டிங் இந்த மேலே இருக்கிற ஆடியோ ப்ரிவியரில் இந்த எடிட்டிங் இடத்துல இந்த மேலே இருக்கிறத இந்த கரைக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவோட சைஸில் லாங்காக வரும். அதே நீங்கள் இந்த கரைக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணினீங்கன்னா ஃபோட்டோவோட சைஸில் சின்னதாக வரும். நீங்கள் சுருக்கி கட் பண்ணாமலுக்கு நீங்கள் செய்யலாம். அதனால் இந்த கரைக்கு வச்சுருங்க. நல்லா சுருக்கி இந்த கரைக்கு வச்சுட்டு இதில் ஒரு ஒன்றை கூட்டி வைங்க. நான் குறைச்சி வச்சிங்கன்னா வேகம் கூட்டிடுங்க. நல்லா வேகம் ஸ்பீட் ஆகிடும், ஓவர் ஸ்பீட் ஆகிடும். நீங்கள் ஓவர் ஸ்பீடாக நான் வீடியோ செய்கிறீங்கண்டா இதை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு செய்யலாம். நான் ஒரு 1 கூட்டிக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு வேகம் குறைவாக இருக்கணும். வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட ஃபோட்டோவில் டெவலப் பண்ணி வச்சுக்கிங்களோ அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லா ஃபோட்டோஸையுமே. நீங்கள் டெவலப் பண்ணுற எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்துகிட்டு 50 ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 50 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஐம்பது ஃபோட்டோ நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 50 ஃபோட்டோவும் ஆட் ஆகிட்டு. இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேனல் ஜூம் எடுத்துகிட்டு முதலாவது பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் நீங்கள் இந்த மேல் உங்களோட அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகிடுங்க. அந்த டிஸ்பிளே கேட்ட ஃபுல்லாக வச்சுட்டு செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸ் நல்லா ஜூம் பண்ணி வைங்க. முகத்தை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிக் கொடுத்துட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவை ஃபேனல் ஜூம் எடுத்துகிட்டு முதலாவது பாக்ஸில் டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஃபுல் பண்ணுங்கள். செகண்ட் பாக்ஸில் அவங்களோட ஃபேஸை ஜூம் பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணி டிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக செய்யுங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன். நான் உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் எல்லா வீடியோ ஃபோட்டோவும் செய்கிறதுக்கு. நான் ஜூம் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லா ஃபோட்டோஸுக்குமே அதே மாதிரி ஜூம் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் இல்லை ஜூம் ஆகி வரும். அடுத்தடுத்த ஃபோட்டோவுக்கு மாறிக்க அப்படி வந்து ஜூம் ஆகி மாறும். பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணேன்னா உங்களுக்கு பார்க்குற அலுப்பாக இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கடா உங்களோட நீங்கள் தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சவுண்டை முதல்ல மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் எங்கே உங்களோட சாங் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கு பிறகு பாருங்கள் கரெக்டாக வந்திருக்காண்டு என்னோடய சாங் இந்த கடைசி லாஸ்ட் ஃபோட்டோ முடிக்கிறதுல சரியாக கொஞ்சம் வேகம் குறைஞ்சி முடியுது. அதனால் இந்த லாஸ்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி விரலை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த 2 முடிகிற மாதிரி இருக்கும் இடத்துல. வச்சதுக்கு அப்புறமா மீடியா கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேன் ஜூம் எடுத்து டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சு டிக் பண்ணிடுங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஈக்குவல் சிம்பிளை கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் வந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. வீடியோவை கட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுங்க தேவையில்லாதது. அதே மாதிரி ஆடியோவையும் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. பின்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை நல்லா குறைச்சி வீடியோவை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீடை குறைச்சிங்கன்னா ஸ்லோ மோஷன் ஆகும். வீடியோ ஸ்லோ மோஷன் ஆனதுக்கப்புறமா வச்சுக்கோங்க. அது அதிக அளவு ரொம்ப நேரம் தேவையில்லை. அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு சின்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் கட் பண்ணிக்கிறேன் தேவையில்லாதது. அதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபோட்டோ முடிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அடுத்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஆகும் மாறும். இந்த மாறுறதுல டக்குன்ட்டு மாறுற மாதிரி இருக்கும். அதனால இந்த சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹெட் மோரை கொடுத்து நீங்கள் உங்களோட ட்ரான்சாக்ஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. எனக்கு நெட் பேக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன்.
லைன் என்ற உண்டு. லைன் என்ற கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ எனக்கு தேவையான ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாறும். நான் இப்போ சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்று வச்சுக்கிறேன். இங்கே இதை வச்சு டிக் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதை மாதிரி நீங்களும் கெட் மார்க் கொடுத்து டெவலப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து வீடியோக்கு மாறும். பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து அந்த ஃபோட்டோ அப்படியே சுருங்கி மறைகிற மாதிரி அதுக்கப்புறம் வீடியோ வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களோட சேனல் வாட்டர் மார்க் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் வாட்டர் மார்க் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு ரேக் பண்ணி வச்சுட்டு இதை சிமோல் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி இந்த கீழ்ப்பக்கத்தில் வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போங்க. மீடியா போயிட்டு நான் கீழே ஒரு பார்டர் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த பார்டர் இமேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரேக் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஹட் ஆப்ஷன் பிரேமைக்காக எடுத்து ஃபுல் பண்ணிடுங்க. டிஸ்பிளே கிட்ட மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் இருக்குது. பிளண்டிங்கில் வந்துட்டு ஓபேரல் கொடுத்துருங்க. கொடுத்து ஸ்டிக் பண்ணிங்கண்டா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த சைடில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பராக ப்ளே ஆகும். ஒரு சிம்பிளான ஒரு வாட்ஸ்அப் எடிட்டிங் தான். நீங்கள் செஞ்சுட்டு அப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டிங் ஆகும். இது ஒரு ரெண்டிங்கில் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த மாற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை, இந்த டிஃப்ரெண்ட்டாக மாறும் இது மாறேக்க. அதனால் நீங்கள் ஹெட் மார்க் கொடுத்து டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோ செட் ஆகுதோ அந்த ரேஷியோ கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நன்றி.